Good evening, friends. I am Muthuraman from Winways Cash English. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஷாக்கிங் ரெஸ்பான்சஸ் டு சம் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம சுற்றிக்கிற எவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க, சில விஷயம் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கும். அப்போ என்ன பண்ண நம்மளுடைய ஷாக் எப்படி வெளிப்படுத்துவோம் அதை தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. எப்போ இன்டர்நேஷன் வந்து செகண்ட் சிலபிள் இருக்கும், செகண்ட் வேர்டில், செகண்ட் சிலபிளில் செகண்ட் வேர்டில், தட் இஸ் ஃபைனல் வேர்ட், லாஸ்ட் வேர்டில் தான் இருக்கும் எப்பவுமே. அந்த வேர்டு தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அந்த வேர்டு தான் நம்ம இன்டர்நேட் பண்ணணும். சவுண்டு அதிகமாக சொல்லணும், புரியுதுங்களா? முன்னாடி சொல்கிற வார்த்தைங்களாம் சவுண்டு கம்மியாகி கடைசியில் வர வார்த்தை அதிகமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தானாக புரியும் எல்லாமே. He has come to office on a horse. சார், நம்ம சூப்பர்வைசர் குதிரையில் வந்துக்கிறார் சார் நீங்கள் வேலைக்கு அப்படின்னு சொன்னால் மேனேஜருக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். வாட் டிட் யூ சே அப்படி தான் கேட்பார். எப்படி கேட்பாரு? ஷாக்கா? ஒன்று ஷார்ட்டாக எல்லா மேனேஜரும் ஃபுல்லாக அப்படியா அவன் குதிரையில் வந்துக்கிறான் இப்படிலாம் எல்லாமே கேட்க மாட்டாங்க. ஒரு சில பேர் கேட்பாங்க. நல்ல ரொம்ப ஷார்ப்பாக ஷ்ரூடாக இருக்கிற ஆள் வந்து எப்படி கேட்பாங்க மேனேஜரு? சிம்பிளாக வாட் ஆன் ஏ ஹார்ஸ், ஆன் வாட் இப்படிலாம் கேட்பாங்க. ஆன் வாட் அப்படின்னு கேட்கறது நார்மலான ஒரு விஷயம், புரியுதுங்களா? ஆன் வாட் எது மேலே அப்படின்னு. So I can't resolve this problem, sir. It doesn't have that kind of capabilities and we have to rely on somebody else. சொல்கிறார் ஒருத்தர். ஒரு ஸ்டாஃப் வந்து இஸ் ரிப்போர்ட்டிங் ஆன் அனதர் ஸ்டாஃப். ஓகேவா? என்னது, அவரால் இதை சால்வ் பண்ண முடியாதா? எதை சால்வ் பண்ண முடியாது? அவரை நிறைய வேலை கொடுத்துக்கிறோம்பா, எந்த வேலையை அவரால் சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி கேட்பாங்க? காண்ட் வாட் அப்படின்னு கேட்பாங்க. எதை சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, த இன்டர்நேஷன் அண்ட் த ஸ்ட்ரெஸ் மஸ்ட் கோ டு த செகண்ட் வேர்ட், லாஸ்ட் வேர்ட். எப்பவுமே வந்து இந்த ஷாக்கிங் ரெஸ்பான்ஸில் வந்து கடைசி வேர்டில் தான் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கணும், இன்டர்நேட் பண்ணணும். இன்டர்நேஷன்னா சவுண்ட் ரைஸ் பண்ணணும். எப்பவுமே ஷாக்கிங் ரெஸ்பான்ஸ் வந்தாலே காண்ட் வாட் அப்படி தான் கேட்கணும். காண்ட் வாட்ன்றது ஸ்ட்ரெஸ் இருக்கணும், அதே சமயத்தில் இன்டர்நேட் பண்ணணும் லாஸ்ட் வேர்டு. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, யூ கேன் குக் ஆன் ஏ கேண்டில். ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் கேண்டில் மேலேயே குக் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் இல்லையா? கேண்டில் மேலே யாரா குக் பண்ண முடியுமா? அது எப்படி நம்ம நம்மளுடைய அதிர்ச்சியை வெளிப்படுத்துது? சர்ப்ரைஸ். we need to show that we have been surprised by the statement. How can we show that? You can cook on a candle. On what? Cook on what? இப்படிலாம் கேட்கலாம். இப்படி தான் நம்ம நிறைய மூவிலாம் பாருங்கள், மூவிஸ் பாருங்கள், நிறைய ஆங்கில படம், நல்ல தரமான ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதின நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதின படங்கள், டைலாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி படங்களை பாருங்கள். ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அது மாதிரியா மோஸ்ட்லி பழைய படங்கள் இருக்குது நிறைய, அதை பாருங்கள். குக் ஆன் வாட், ஆன் வாட் இப்படிலாம் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது, சென்ட் திஸ் பார்சல் டு மை பிரதர் இன் லா. யாருக்கு அதுதானே கேட்போம்? யாருக்கு? அந்த கடைசியில் சவுண்டை ரைஸ் பண்ணுறீங்க இல்லையா? தட் இஸ் கால்ட் இன்டர்நேஷன். இன்டர்நேஷன்றது வந்து சவுண்டை ரைஸ் பண்ணுறது. பொதுவாக டேக்கில் கூட அப்படி தான் வரும். சென்டென்ஸ் கடைசியில் டேக் வரும் இல்லைங்க, பார்த்தீங்களா? அந்த டேக்லையும் நம்ம வந்து ஒன்று ஃபால் இருக்கும், இல்லை வந்து இன்டர்நெட் பண்ணுவோம். அதே போல் தான் இதில். பட் இதில் எல்லாமே சர்ப்ரைஸில் வந்து எல்லாமே இன்டர்நெட் தான் பண்ணியிருக்கோம், ஃபாலே வராது. அது டிபெண்டிங் ஆன் த பர்சன், அது எந்த மாதிரி நபர் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். மோஸ்ட்லி டேக் வந்து இந்த சர்ப்ரைஸ் ரெஸ்பான்ஸ்லாம் வந்து கடைசி வேர்டில் இன்டர்நேஷன். டு ஹூ அப்படின்னு கேட்கும்போது இப்படி கேட்கலாம். சென்ட் திஸ் பார்சல் டு மை பிரதர் இன் லா. டு பார்சல் டு புரியுங்களா? இப்படி கேட்கலாம். அடுத்தது, ஐ ஹேட் மீசில்ஸ் 16 times. எனக்கு இந்த மீசில்ஸ் வந்து 16 times வந்தது. மீசில்ஸ்னால் என்னது? ஒரு அம்மன் சொல்லுவாங்க, கழுத்தில் வரும் இல்லையா? ஒரு அம்மன் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு 16 முறை வந்தது. எத்தனை முறை? how many times? இப்படி தான் கேட்குறது. அது இப்படி தான் நம்ம சர்ப்ரைஸ் ஆகும். தமிழ்லையும் சரி, இங்கிலீஷும் சரி, ஒரே மாதிரி தான். எத்தனை முறை சொன்னேன்? இந்த மறுக்கா சொல்லு அப்படின்னு வாழ கவுண்ட் பண்ணி, அதே மாதிரி தான். மை ஃப்ரெண்ட் ரூத் ஹேஸ் ஃபாலன் ஆன் எ கேக்டஸ். இது மேலே என் ஃப்ரெண்டு வந்து கேக்டஸ் மேலே விழுந்துட்டான். கேக்டஸ்ன்றது என்னது?
இந்த சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கேக்டஸ் மேலே விழுந்துட்டா என்ன அவன் முள்ளெல்லாம் குத்திங்க இல்லையா, எது மேலே அப்படின்னு கேட்கும்போது ஃபாலன் ஆன் வாட், ஃபாலன் ஆன் வாட் கேட்போம். வாட்ன்றது ஸ்ட்ரெஸ்டு, the same time it is intonated. Remember, have you seen the new movie by Spielberg? Spielberg எடுத்த புது படம் பார்த்துட்டியா? have you seen? பார்த்துட்டியா, பார்த்தாச்சா? இது ஸ்பீல்பர்க் படம் புதுசாக வந்துக்குதா, ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. சம்டைம்ஸ் நமக்கு தெரில என்ன பண்ணுறோம், எப்படி கேட்போம் நம்ம, இது மூவி பை ஸ்பீல்பர்க் ரியலி, அல்லது மூவி பை ஊ, யார் படம் அது அப்படின்னு கேட்கும்போது மூவி பை ஊன்னு கேட்போம், அல்லது ஸ்பீல்பர்க் படமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது இன்டோனேஷன் வராது, ஃபால் வரும். மூவி பை ஸ்பீல்பர்க் ரியலி அப்படி கேட்போம் நம்ம. ஐ பாட் த ஹோல் செட் ஃபார் ஜஸ்ட் 6 pence. வெறும் 6 pence தான் அந்த ஃபுல் செட்டே நான் வாங்கினேன். என்னது 6 cents-க்கா, 6 pence-க்கா, எவ்வளோதுக்கு எப்படி கேட்போம் நம்ம, ஹோல் செட் ஃபார் ஜஸ்ட் 6 pence இப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். பட்டு சர்ப்ரைஸாக இருக்கமான்னு சொல்ல முடியாது. வேறு எப்படி சர்ப்ரைஸாக வர மாதிரி சொல்கிறது, எப்படி கேட்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி கேட்டால் கரெக்டாக வரும். ஃபார் ஹவு மச், ஃபார் ஹவு மச், ஃபார் ஹவு மச், ஹோல் செட் ஃபார் ஹவு மச், வாட் டிட் யூ சே, டிட் யூ சே ஹோல் செட் ஃபார் 6 pence இப்படிலாம் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. மிக்ஸ் இட் வித் லெமனேட், மிக்ஸ் திஸ் மில்க் வித் லெமனேட் அப்படின்னு சொன்னால் இன்னும் அவன் ஷாக் ஆகாது உங்களுக்கு. லெமனேட்டில் போய் பால் ஊற்றினா ஆகும், பால் தெரிஞ்சிடும் இல்லையா. என்னது என்ன சொன்ன, வித் வாட், மிக்ஸ் இட் வித் வாட், வித் வாட் அப்படின்னு கேட்குறது ரெஸ்பான்ஸ், வித் வாட். ஓகேங்களா. வில் யூ ஃபினிஷ் ஆஃப் திஸ் லெட்டர் பிஃபோர் 5 PM? 5 மணிக்கு முன்னாடி இந்த லெட்டர் முடிச்சிடுவியா? நீ கொடுத்ததே 3 மணிக்கு, மொத்தம் 40 பக்கம், 40 பக்கத்தை நான் 2 மணி நேரத்தில் எப்படி டைப் பண்ணுறது? இஸ் இட் பாசிபிள்? என்ன சொன்னீங்க 5 மணிக்கு முன்னாடியா? பிஃபோர் வாட் டைம், பிஃபோர் வாட் டைம், பிஃபோர் 5 PM. இன் our play I act as a grand duchess. என்னுடைய நாடகத்தில் நான் வந்து ஒரு கிராண்ட் டச்சஸாக, ஒரு ராணி மாதிரியா நான் நடிக்கிறேன். என்னவா நடிக்கிறேன்? ஆஸ் வாட், ஆஸ் வாட் என்னவாக. ஓகேங்களா. எப்படின்னு கேட்கலாம், ஆக்ட் ஆஸ் வாட், ஆஸ் வாட்னு கேட்கலாம். ஆக்ட் ஆஸ் வாட் என்னவா நடிக்கிற. ஐ லைக் மை பிரேக்ஃபாஸ்ட் 5:30. ஒரு 5:30 மணிக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும். என்னது காலங்காலத்தில் 5:30 மணிக்கா? ஒரு ஆச்சரியமாகுது உங்களுக்கு இல்லையா. எப்படி கேட்பீங்க, வாட் யூ லைக் பிரேக்ஃபாஸ்ட் அட் வாட் டைம், பிரேக்ஃபாஸ்ட் அட் வாட் டைம், at what time? An army marches on its stomach. ஒரு ஆர்மின்றது ஸ்டமக்கில் மார்ச் பண்ணும். வாட் நான்சென்ஸ் இட் இஸ். எப்படி ஆர்மி வந்து ஸ்டமக்கில் மார்ச் பண்ணும்? அது கிராலிங் வந்து, கிராலிங்கிறது வந்து ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. அது வார் ஃபீல்டில் அது மாதிரி நம்ம போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கம்பி ஃபென்சிங்லாம் கீழே தகர்ந்து போக வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தான் சொல்லணும் மார்ச்சிங் ஆன் ஸ்டமக்கா. வாட் டிட் யூ சே, டிட் யூ சே, டிட் யூ சே மார்ச்சிங் ஆன் ஸ்டமக். இப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும் போது, சர்ப்ரைஸ் ஆகும்போது எப்படி நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. மார்ச்சிங் ஆன் வாட், ஆன் வாட், ஆன் வாட். ஓகேங்களா. ஆன் வாட், மார்ச்சிங் ஆன் வாட், மார்ச் ஆன் வாட். Say I am waiting for my grandmother. What? You are waiting for your grandmother? She died 5 years ago, man. 5 வருஷம் ஆச்சு அவங்க இறந்து போய். அப்போ நீங்கள் ஷாக் ஆவீங்கல்ல. ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு கிராண்ட்மதருக்காக நான் வெயிட் பண்ணுகிறேன் அப்படின்னு. என்னடா இவங்க பாட்டி வந்து இறந்து 5 வருஷம் ஆகுது, இவங்க வெயிட் பண்ணுகிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு. வெயிட்டிங் ஃபார் who? வெயிட்டிங் ஃபார் who? யாருக்கா காத்துனுக்கிற? வெயிட்டிங் ஃபார் மை grandfather, grandmother. Okay, let him wait for that. The next one, he couldn't come because he was drunk. அவனால் வர முடியல, ஏன்னா அவன் ஃபுல்லாக போதையில் இருக்கிறான், ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கான். he was drunk, so he couldn't come. ஸோ இது எப்படி நம்ம இது பண்ணுறது? சரியா புரிஞ்சிக்க முடியல. அவன் வந்து தண்ணி அடிக்கிறானா,
ஆச்சரியமாகுது. தண்ணி அடிக்கிறதே பெரிய விஷயம், நமக்கு தெரியாது. இதோ நம்ம போதையில் இருக்கிறோம், வர முடியாத அளவுக்கு போதையில் இருக்கிறோம்னா நம்ப முடியுமா? அப்போ வந்து நம்ம சர்ப்ரைஸ் ஆகிறோம். எப்படி சொல்லுவோம் நம்ம? பிகாஸ் வாட்? பிகாஸ் வாட்? ஓகே, வேற எப்படி கேட்கலாம்? வேற எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? குடிச்சிருக்கானா, குடியில் இருக்கானா, வாட் எப்படி கேட்போம்? யோசிச்சு பாருங்க. வாஸ் ஹி ட்ரங்க்? வாஸ் ஹி ட்ரங்க்னு கேட்கலாம், பிகாஸ் வாட் கேட்கலாம். There are so many ways, there is no limitation. Columbus discovered America in 1764. What kind of nonsense it is? If someone says that Columbus discovered America in 1764, certainly you would think he is a fool, because America got its independence from Britain in the year 1776. So ஒரு 8 வருஷத்துக்கு 1776னா கிட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியா வந்து அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ இட்ஸ் அ நான்சென்ஸ். உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுறீங்க, ஆச்சரியமாவது. அந்த பதில், அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தர் வாயிலான்னு எதிர்பார்க்கல நீங்கள். அவர் சொல்லிட்டார். ஒன்று நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிறீங்க. ஹவு வுட் யூ ஷோ, ஹவு வுட் யூ எக்ஸ்பிரஸ் யுவர் சர்ப்ரைஸ்? வாட்? கொலம்பஸ் டிஸ்கவர் அமெரிக்கா இன் விச் இயர்? இன் விச் இயர்? டிஸ்கவர்ட் இன் வேர்? Discovered in which year? Discovered when? Simpler. Discovered when is more formal. Okay. So I am going for a walk with your girlfriend Malini. What? யார் girlfriend? யார் போறது வாக்கிங்? என்ன சொன்ன? யார் கூட? இப்படி தான் நம்ம கேட்போம். யார் கூட? யார் கூடன்னு சொன்ன? எப்படி கேட்போம் நம்ம அதை? நீங்களே கெஸ் பண்ணுங்க. Who with? Walk with? A walk with who? A walk with who? This is common. யார் கூட வாக் போற? A walk with who? எப்படி கேட்கலாம்? These chocolates are for you. இந்த சாக்லேட்லாம் உனக்கானது, உனக்காக இருக்குது. யாருக்கு? ரொம்ப சிம்பிள். அதனால தான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். These chocolates are for you. உனக்காக. யாருக்காகன்னு கேட்குறேன்னா for who? For who? That's all. He gave it to your mother-in-law. அவன் இதை உங்கள் மாமியார்கிட்ட கொடுத்தான். யார்கிட்ட? எங்கள் மாமியார்கிட்டயா? எப்படி கேட்குறது? Gave it to who? Gave it to who? Clean it your handkerchief, man. Clean it with your handkerchief. Handkerchief. Handkerchief இல்லை, அந்த டி சைலண்ட் இல்லை. handkerchief. Clean it with your handkerchief. என்னது என் கர்ச்சீஃப்ல நான் க்ளீன் பண்ணுமா? என்ன அது? எப்படி உங்களுக்கு அந்த ஷாக்கை எப்படி பண்ணுவீங்க? With what? With what? எதால? என் கர்ச்சீஃபால தானே கேட்பீங்க. I came here on a tricycle. ஒருத்தர் கிளாஸுக்கு வந்து ட்ரை சைக்கிளில் வந்தார்னா ஷாக்காக இருக்காது? அவர் சொல்கிறார், நான் ட்ரை சைக்கிளில் வந்தேன் சார் கிளாஸுக்கு அப்படின்னு. என்ன சொல்லுவீங்க? ஆன் வாட்? யூ வாண்ட் டு கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஷாக் ஆயிடுச்சு. ட்ரை சைக்கிள் இல்லையா? ஆன் வாட்? ஓகே. ஐ எம் கோயிங் டு டீ வித் த கிங். ஐ எம் கோயிங் டு டீ வித் த கிங். தட் இஸ் ஐ எம் கோயிங் டு ஹாவ் எ டீ வித் கிங். வித் த கிங். நான் இன்னைக்கு கிங்கோட டீ சாப்பிட போகிறேன். யார் கூட? ஒரு ராஜா கூட போய் டீ சாப்பிட்றதுன்றது இட்ஸ் அன்யூஷுவல் திங் இல்லையா? ஒரு கிங்குன்றது ராஜாவா இல்லை வேற யாரா ஒரு பேரா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அது சொன்னால் ஒரு சர்ப்ரைஸ் தான் ஆகிட்டீங்க. வித் ஹூ? டீ வித் ஹூ? டீ வித் ஹூ? டீ வித் ஹூ? வாட் டிட் யூ சே? டீ வித் ஹூ? ஓகே.